फ्रेंड्स, डॉक्टर कलाम ने अगर अपने जीवन में सबसे ज्यादा प्रेरणा अगर किसी को दी है तो हमारे देश के नौजवानों को दी है। आज का युवा अपने दम पर आगे बढ़ना चाहता है, खुद दूसरों को रोजगार देने वाला बनना चाहता है। युवा अपने सपने पूरे कर सके, इसलिए केंद्र सरकार ने स्टार्टअप इंडिया, स्टैंड अप इंडिया जैसे कार्यक्रम शुरू किए हैं। டாக்டர் கலாம் அவர்கள் யார் மீதாவது அதிகமான அன்பு செலுத்தி இருந்தார்கள் என்று சொன்னால் அது இளைஞர்கள் மீது. ஆகவே அந்த இளைஞர்கள் அவர்கள் முன்னேற்றத்திற்காக ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா ஆகிய திட்டங்கள் அந்த இளைஞர்கள் வேலை தேடுபவர்களாக அல்ல, அடுத்தவருக்கு வேலை தருபவர்களாக அவர்களை உருவாக்குவதற்கான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. नौजवानों के कौशल विकास के लिए देश के हर जिले में ट्रेनिंग सेंटर, स्किल डेवलपमेंट के केंद्र खोले जा रहे हैं। अपना कारोबार शुरू करने के लिए युवाओं को बैंक गारंटी जैसी दिक्कतों का सामना ना करना पड़े, इसलिए केंद्र सरकार मुद्रा योजना चला रही है। देश में अब मुद्रा योजना के तहत 8 करोड़ से ज्यादा खाता धारकों को बिना बैंक गारंटी 4 लाख करोड़ से भी ज्यादा रुपए उनको दिए गए हैं, ताकि वो अपनी जिंदगी का रास्ता चुन सके, आगे बढ़ सके। இளைஞர்களுக்கு அவர்கள் திறன் மேம்பாட்டு ஏற்படுத்தி அவர்கள் தொழில் துவங்குவதற்காக வங்கிகளில் யாரோட கேரண்டியும் ஜாமீனும் இல்லாமல் அவர்களுக்கு நிதி வசதி ஏற்படுத்தி கொடுப்பதற்காக முத்ரா வங்கி கடன் திட்டமானது கொண்டு வரப்பட்டது. அதன் மூலமாக 8 கோடிக்கு மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு கடன் 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் அவர்கள் சொந்தமாக தொழில் புரிகின்ற வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது.